எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு இந்திய விமானத்தில் ஒரு சைனாக்காரரும் நம்ம இந்தியாக்காரரும் போயிட்டுருக்குறாங்க. போகும்போது சைனாக்காரருக்கு நம்மளால் பார்த்தோன்னே எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி, பக்கத்தில் இருக்கிறால போகிற வரைக்கும் என்ன வேலை, கொஞ்சம் ஏமாற்றி வைப்போமேன்ட்டு இப்போ இது மாதிரி ஒரு கேம் ஆடலாமா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 500 தர்றேன், நான் பதில் சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு 500 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாக்காரர் வேணவே வேணான்ட்டார். எனக்கு வேண்டாம், இந்த விளையாட்டு வேணாம், கேள்வி வேணாம், ஒன்று வேணாம், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். இருந்தாலும் இவர் மனசில் எப்படியாவது ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் என்ன பண்ணிட்டாரு, திரும்ப சரி அப்படி இல்லை, இப்போ எனக்கு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் நான் உங்களுக்கு 500 தர்றேன், இப்போ பரவாயில்லையா அப்படின்னா சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு இவர் கேட்குறாரு, சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம், அது யாருக்கு தெரிய போகுது, எனக்கு தெரியாதுன்ட்டார். சரி, பெட் கட்டினபடி 50 ரூபா இவர் அவருக்கு கொடுத்துட்டாரு. தெரியாதுன்னு சொன்னால் காசு தரணும் இல்லையா, தெரியாதுன்னு சொன்னால் காசு தரணும், அதனால் கொடுத்தாச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னார். பெட்டுப்படி இவர் தெரியாதுன்னு சொன்னால் இவர் அவருக்கு 500 ரூபா தரணும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்கள் கேள்வி கேளுங்க. நம்மளால் என்ன கேட்டாருன்னா, ஒரு மிருகம் மலை மேலே ஏறும் பொழுது 4 கால் இருக்குது, அதை விட்டு இறங்கும்போது 3 கால் இருக்குது. அந்த மிருகத்தோட பேர் என்ன, நீங்களாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியுமா அந்த மிருகம் என்னன்ட்டு? தெரியல, இவர் தெரியலன்ட்டார். இப்போ பெட் கட்டினபடி 500 ரூபா இவர் நம்மளுக்கு தரணும். சரிப்பா, இந்தாப்பா குடிப்பா 500 ரூபா வாங்கிக்கிட்டார். இப்போ பதிலை சொல்லு. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில் யாருக்கு தெரியும், எனக்கும் தான் தெரியாது. எப்படி தெரியாதுன்னா இவர் எவ்வளோ தரணும், 50 ரூபா. பரவாயில்லையா கேமு, இது மாதிரி நம்மளும் கேம் ஆட வேண்டியது தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, நம்மளை யாராவது நம்ம பாட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வலிக்க கூப்பிட்டு வம்பளுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தான் ஜெயிக்க பார்க்கணுமே தவிர, நம்ம தோற்று போய் அவங்கக்கிட்ட அடடா என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஆள் எப்படி பார்த்தீங்களா, 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு தெரியாதுன்னு சொல்லி 50 ரூபாய்க்கு மீதி 450 ரூபா மிச்சம். அது மாதிரி எங்கே போனாலும் நமக்கு லாபம் எதுவோ, நமக்கு நல்லது எதுவோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நம்ம தான் நம்பர் 1. அதனால் எல்லோரும் நல்ல வாழ்க்கையில் நல்லா முன்னேறி நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.